சண்டே ஈவினிங் போல் நான் மகியப்பா 3 பேரும் வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கலான்னு சொல்லிட்டு வசந்த் அண்ட் கோ தான் போயிருந்தோம். நான் இதில் 2 பொருள் காமிச்சிருப்பேன். நாங்கள் அதில் எந்த பொருள் வாங்கினோம் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். உள்ளே போனது ஃப்ரிட்ஜில் நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நானும் மகியும் வந்து அதை நல்லா நோட்டம் விட்டுட்டு இருந்தோம். அப்படியே நாங்கள் டிவி செக்ஷன் போய் பார்த்தோம். அங்கே பார்த்தா மேட்ச் ஓடிட்டு இருந்துச்சு. சொல்லவே வேண்டாம், மகியப்பா எங்கள் கூட வரவே இல்லை. சரி, அவர் மேட்ச் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மகியும் அப்படியே அங்கே இருக்கிற எல்லா டிவியும் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவர் மேட்ச் மட்டும்தான் பார்த்தாரு. நானும் மகியும் தான் அங்கே இருக்கிற ஒவ்வொரு டிவியில் இருக்க ஒவ்வொரு சேனலையும் நாங்கள் 2 பேரும் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே பார்த்தா பின்னாடியே மகியப்பாவும் வந்துட்டார். என்ன மகியப்பா, மேட்ச் முடிஞ்சிருச்சான்னு கேட்டோன்னே, சிஎஸ்கே வின் பண்ணிடுச்சு, நீ ரொம்ப நாளாக கேட்ட ஒரு பிளேஸ்க்கு இன்றைக்கி உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வாங்க வேண்டிய பொருளை வாங்கிட்டு எங்களுக்கு டெலிவரி வந்து 2 நாள் கழித்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அது என்ன பொருள்னு நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். கோயம்புத்தூர்லேயே ரொம்ப பெரிய ஹைப்பர் மார்க்கெட்டான லூலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இது வந்து எனக்கு டெலிவரி ஆனப்போ இது வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்போவே எனக்கு போகணுன்னு ஆசை, ஆனால் என்னால் போக முடியல. அங்கே உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அது கடலா இல்லை கடையானே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே பொருள் நிறையா இருந்துச்சு. அதை பார்க்குறக்கே நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அரை நாளே வேணும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒவ்வொரு பொருள்லேயும் அவ்வளோ வெரைட்டி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மருக்கு அவங்க நிறைய ஆஃபர்ஸும் போட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அங்கே போய் பார்க்கலாம். நாங்கள் உள்ளே போனோன்னே மகி வந்து அப்படியே தூங்கிட்டா. ஏன்னா நாங்கள் ஈவினிங் 6 o'clock கிளம்பினோம். நாங்கள் அந்த ஹைப்பர் மார்க்கெட் போகிறதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு 8:30 ஆகிடுச்சு. மகி அப்படியே தூங்கினோன்னே நானும், அப்பா இது தாண்டா நமக்கு சாக்கு, நல்லா சுற்றி பார்த்துக்கலான்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த பொருள் எல்லாத்தையும் நானும் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். குழந்தைங்களுக்கான திங்ஸும் அங்கே வந்து நிறையா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கான டயப்பர்லேருந்து எல்லாமே அங்கே நிறையா இருந்துச்சு. A to Z எல்லாமே அங்கே இருக்குது. நீங்கள் ஏதாவது குழந்தைங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் அங்கே போய் பண்ணிக்கலாம் தாராளமாக. வசந்த் அண்ட் கோ ஃபுல்லாக பாப்பாவை நான் தான் வச்சுருந்தேன். அதனால இது வந்து அவரோட டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட பாப்பாவை கொடுத்துட்டேன். அப்படியே போய் பார்த்தோம். அங்கே நிறைய நட்ஸ், கேஷ்யூஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் ஆஃபரும் கூட இருந்துச்சு. அது முடிய அவங்க ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. குழந்தைங்களுக்கான ஸ்கூல் பேக்ஸும் அங்கே நிறையா இருந்துச்சு. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்ஸ் வந்து ரீஓப்பன் ஆகிடும் இல்லையா, அதனால் அங்கே வந்து நிறைய பேக்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதை இப்போ நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் போயிட்டோம். அண்ட் அங்கே நிறைய பர்ஃப்யூம்ஸ்க்கு கூட வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. 50% ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. நிறைய அந்த ஹர்ப்ஸ் இருக்கும் இல்லையா, ஏலக்காய், இந்த பிரியாணி ஸ்பைசஸ், அதுக்குமே நிறைய வந்து அவங்க ஆஃபர் போட்டிருந்தாங்க. இன்னொன்று அவங்க அங்கே லூஸில் கூட நிறைய ஸ்பைசஸ் கொடுத்துட்ருந்தாங்க. அண்டு பாதாம் மில்க் அந்த மாதிரி நிறைய ட்ரிங்க்ஸும் அங்கே இருந்துச்சு. மகியப்பா வந்து பாதாம் மில்க் கேட்டார். ஆனால் கடைசி வரைக்கும் நாங்கள் அதை வாங்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ டைம் ஆகிடுச்சு அதை சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கே. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிறையா டீ தூள் அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. அதையும் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்கு ஏதாவது க்ராசரிஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வேறு எங்கேயுமே போய் அலைய வேண்டாங்க. நீங்கள் லூலுக்கு போனீங்கன்னா போதும், எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அந்தளவுக்கு அங்கே நிறையா திங்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து நிறைய ஹாட் பாக்ஸு, அதுக்கும் கூட அங்கே நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய அந்த ஸ்டீல் பாத்திரங்கள் அதுக்குமே நிறையா போட்டிருந்தாங்க. அண்ட் அந்த ஷூஸ் அதுக்கும் நிறைய ஆஃபர், எல்லாமே ஆஃபர் தாங்க. அங்கே நிறைய ஆஃபர் தான் இருந்துச்சு. ஈவன் அங்கே டாக்ஸுக்கு கூட நிறைய ஃபுட்டு இருந்துச்சு. அண்ட் பெட் கவரு, பில்லோ, அதுக்கு கூட வந்து அவங்க ஹாஃப் ரேட் போட்டிருந்தாங்க. அண்ட் அங்கே நிறையா வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸும் நிறையா இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மகி தான் நல்லா அவங்க அப்பாவோட தோளில் சாஞ்சு ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருந்தா. சரி, அவள் எந்திரிக்கவே மாட்டா அப்படின்னு நினச்சோம். ஆனால் கடைசியில் எந்திரிச்சிட்டா. அங்கே வந்து எலக்ட்ரானிக் கீபோர்டு அந்த மாதிரி கூட இருந்துச்சு. அது ஆனில் தான் இருந்துச்சு. அதை நிறைய பேர் ப்ளே பண்ணியும் அங்கே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே திரும்பினா நிறைய ஹேண்ட்பேக்ஸு, கேர்ள்ஸுக்கான ஆக்சசரிஸு எல்லாமே இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். என்றைக்காவது நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னா பிளாக்மெயில் பண்ணி இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நம்ம இந்த பொருளாக வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் ஹோம் தேட்டர்ஸ் அந்த மாதிரி அப்ளைன்ஸ் கூட இங்கே நிறையா இருந்துச்சு. அண்ட் இங்கேயும் வந்து டிவி அண்ட் மொபைல் அண்ட்
ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஈவன் வாஷிங் மிஷின்ஸு எல்லாமே இங்கேயும் இருந்துச்சு. ஏ டு இசட் வந்து அந்த மார்க்கெட்டில் இருந்துச்சு. நாங்கள் பாதி தான் பார்த்தோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அவ்வளோ டைம் இல்லை பார்க்குறதுக்கு, நைட் டைம் போனனால. இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் ஃபுல்லாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நாங்கள் அங்கேருந்து. அண்ட் அவங்க இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்ஸ்க்கு கூட அங்கே ஆஃபர் போட்டிருந்தாங்க. அண்டு கூலிங் கிளாஸ் அந்த மாதிரியும் நிறையா இருந்துச்சு. அடுத்து என்ன, நம்மளால் முடியல சுற்றி சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பாட்டு கவுண்டருக்கு வந்துட்டோம். போதும், நம்ம அலைஞ்சது போதும், நம்ம கவுண்டருக்கு வந்து சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அங்கேயும் பார்த்தா அவ்வளோ லைனுங்க, அவ்வளோ பேர் இருந்தாங்க அங்கேயும். எப்படியோ ஒரு வழியாக வந்து நாங்கள் வாங்கிட்டோம். குனாஃபா தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். எப்படியோ போய் லைனில் நின்னாச்சு. பார்த்தா நான் தான் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறேன். அப்புறம் வீடியோ பார்த்தா தான் தெரியுது. எப்படியோ நாங்களும் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகல. நீங்கள் கிட்ஸோட போகிறீங்கன்னா மறக்காமல் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் வசந்தன் கோல வந்து ஃப்ரிட்ஜு தாங்க எடுத்திருந்தோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை நான் வந்து மீட்